வணக்கம். பட்டர்ஃப்ளை ஒயர் கூடை சேனல்லேருந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு கூடை போடுறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, இந்த கூடையை எப்படி போடலாம் அப்படின்ற வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சும்மா நான் இந்த பூ மட்டும் கொஞ்சம் இப்படி இது மாதிரி வச்சுருக்கேன். 2 சைடும் வச்சு இது மாதிரி போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். நான் கைப்பிடி இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். கைப்பிடி உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். உட்டு கைப்பிடி வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த கூடை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த கூடை எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த கூடை போடுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா, அடி போட்டுட்டு வந்துட்டேன். அளவுலாம் சொன்னேன் இல்லையா, ஆனால் நான் அடி போட்டுட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய லென்த்தாக வீடியோ போகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அடி போட்டுட்டு வந்துட்டேன். 20 கட் ஒயரையும் ஜாயின் பண்ணி அகலம் வந்து 10 போட்டிருக்கேன். 10 போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. சரிங்களா, இந்த முடிச்சு தேவையில்ல அவுத்து விட்டுவோம். இப்போ நம்ம எப்படி சுற்று ஒயர் போடணும் இல்லையா, எப்படி சுற்று ஒயர் போடுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கலர்லேயே கட் ஒயர் எடுத்தோம் இல்லையா, அந்த கலர்லேயே சுற்று ஒயர் எடுத்துருக்குறேன். இதிலேருந்து நம்ம போடலாம். சரிங்களா, இந்த 3 பின்னல் விட்டுட்டு இந்த 4வது பின்னல்லேருந்து நம்ம எடுக்கிறோம், ஜாயின் பண்ணுறோம். ஒயரை சுற்று ஒயரை ஜாயின் பண்ணுறோம். சரிங்களா, நம்ம இந்த ஒரே கலர் தான் மேலே வளர்த்துட்டு வர போகிறோம். இந்த கலரில் நான் வந்து முதல்ல ஒரு கூடை போட்டு சேல் பண்ணினேன். ரொம்ப நல்லா இருந்தது இந்த கலர் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. அதே மாதிரி நம்ம இப்போவும் இந்த கலர்லேயே போடுறோம். அடியோட அகலம் வந்து 10 போட்டிருக்கிறோம். கட்டு ஒயர் வந்து 20 போட்டிருக்கோம். சரிங்களா, இந்த கட்டு ஒயர், இது கட்டு ஒயர் நம்ம இந்த கலரில் எடுத்தோம். இதை வந்து 20 போட்டிருக்கிறோம். இந்த அகலம் வந்து 10 போட்டிருக்கோம். சரிங்களா, 20க்கு 10 அப்படின்ற மாதிரி நம்ம போட்டிருக்கிறோம். இதே மாதிரி சுற்றிலும் போட்டுக்கிட்டு வரணும். சரிங்களா, இந்த ஒயர் வந்து கொஞ்சம் தடிமனாக தான் இருக்குது.
இந்த கிளாஸ் ஒயர் மாதிரிலாம் இல்லாமல் இது கொஞ்சம் தடிமனாக இருக்குது. ஆனால் கலர் நல்லா இருக்குது. தடிமனாக இருந்தால் கூட போடுறதுக்கெலாம் நம்மளுக்கு கஷ்டமாக இல்லை. இது பூரா வேறு கத்திக்கிட்டே இருக்குதே. கலர் நல்லா இருக்குதா பாருங்கள். இதெல்லாம் நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு இருக்குது. இந்த ஒயர்லாம் தேவைப்படுறவங்க கேளுங்க, நான் அனுப்பி கொடுக்குறேன். இதில் என்னென்ன கலர்லாம் இருக்குதுன்னு நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. நம்ம லாஸ்ட் வந்துட்டோம். திருப்பணும். இந்த லைனை நம்ம திரும்பி வரணும். அதுதான் நமக்கு கார்னர் திருப்புறது இல்லையா? இப்போ பாருங்கள், கார்னர் திருப்ப போகிறோம். எதுவுமே பண்ண தேவையில்லை. அந்த லைன் அப்படியே நம்ம சுற்றி சுற்றி போட்டுட்டு வர வேண்டியது தான். கார்னர் திருப்புறது ஒரு பெரிய வேலையே கிடையாது. இப்போ இது வரைக்கும் இந்த கட் ஒயரோட கலரில் வந்துச்சு. இப்போ இந்த நம்ம அகலம் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஒயருக்கு வருது. இது அடி போட்ட ஒயர் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம திருப்பியிருப்போம். இவ்வளோதான். இதுதான் இந்த இடம் வரும்போது மட்டும் இந்த மாதிரி வரும். சரிங்களா? முக்கோணமாக வரும். அதுக்கப்புறம் நமக்கு நார்மலாக வந்துடும். ஒயர் ரொம்ப தடிமனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் போடும்போது சைனிங்கு நல்லா அழகாக கூட வந்து நல்லா பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்குது. ஒரு நிமிஷம் லைட் போட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம அடுத்த கார்னர் திருப்புறதுக்கு இந்த பக்கம் வருது நமக்கு.
இப்போ இந்த டர்னிங் திருப்பிட்டோம். சரியா? இதே மாதிரி சுற்றிலும் போட்டுட்டு வரணும். சரிங்களா? இந்த மாதிரியே அப்படியே லைனாக சுற்றி நம்ம போட்டுக்கிட்டு வருவோம். பாருங்கள், நம்ம ஒரு சுற்றி வந்துட்டோம். இப்போ 7.5 நட் போடணும். இந்த கூடைக்கு நம்ம 7.5 நாட் போட்டு தான் முடிக்கணும். அப்போ தான் கூடை மேலே வந்து நல்லாயிருக்கும். 7.5 நாட் போடுறதுக்கு இது வந்து முடிஞ்சது, இது தொடங்கினது இல்லையா? இது வந்து தொடங்கின முடிச்சு, இது வந்து முடிச்சு. இப்போ தொடங்கின முடிச்சியில் இருக்கிற இந்த ஒயரை லூஸ் பண்ணுறோம். நான் நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி போடுறேன் பாருங்கள். லூஸ் பண்ணி இந்த லூப் இதை வந்து இப்படி கீழே குடி தள்ளி இங்கே ஒரு லூப் மாதிரி பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த ஒயரை இப்படி பின்பக்கமாக மடிக்கிறோம். இப்படி மடிச்சிட்டு இந்த லூப்புக்குள்ளே இதை விடுறோம். சரியா? இந்த லூப்புக்குள்ளே வந்த பிறகு இங்கே இது லூப்பாக இருக்குது இல்லையா, இதுக்குள்ளே இந்த லூஸ் பண்ண ஒயரை நம்ம போடணும். போட்டு டைட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம டைட் பண்ணுறோம். இந்த ஒயரை இப்படி இழுத்துறோம். இதில் முதல் முடிச்சுன்றதுனால அந்த ஒயரும் உங்களுக்குள்ளே இருக்கும். இதையும் எடுத்து நம்ம டைட் பண்ணணும். இவ்வளோதான். 7.5 நாட் முடிஞ்சு. இதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயரை இப்படி திருப்பி நாம் அடுத்த முடிச்சுக்கு கொண்டு வரணும். இந்த கைவாட்டத்துக்கு நம்ம இந்த ரன்னிங் ஒயரை இப்படி கொண்டு வந்துடணும். இந்த இடத்துல முதல் முடிச்சுக்கு இப்படி தான் கொஞ்சம் இருக்கும். அடுத்தடுத்து முடிச்சு வரும்போது இது சரியாயிரும். இதை நம்ம நல்லா டைட்டாக இழுத்துட்டு அதை உள்ளுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணிடணும், சொருகிடணும். தொடங்கின அந்த ஒயரை வந்து இது இருக்குல்ல, இதை வந்து இந்த மாதிரி நம்ம சொருகி விட்டுறணும். ஃபஸ்ட்டு சொருகிருங்க. அப்புறம் கூட வளர்ந்த பிறகு சொருக நமக்கு கையை உள்ளுக்குள்ளே போட்டு சொருகும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படி சொருகிருங்க. உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அந்த அளவுக்கு சொருகிக்கோங்க. சரிங்களா? நம்ம ஃபுல்லாகவே நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருக்கோம். ஃபுல்லாகவே சொருகணுன்னாலும் சொருகிக்கலாம். சரி, நான் சொருகிக்கிட்டே இருந்தால் லேட் ஆகும். அதனால் நான் அடுத்து பார்த்துக்கிறேன். இப்போ இந்த ஒயரு இங்கே பின்னாடி இருக்குது இல்லையா, இப்படி இருக்குதுல்ல, இதை இப்படி திருப்பும்போது நமக்கு நேர்பக்கமாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நேர்பக்கம் வந்துடும். அடுத்து நம்ம முடிச்சு போட வேண்டியதுதான். இந்த ஒரு முடிச்சுக்கு தான் இது கொஞ்சம் தடியாக இருக்கும். அடுத்த முடிச்செல்லாம் வரும்போது கரெக்டாக வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த முடிச்சு கீழே இருக்கும், இந்த முடிச்சு கொஞ்சம் மேலே வந்து இப்படி இருக்கும். 2வது லைன் தொடங்குறது. இப்போ நம்ம அடுத்த லைன் தொடங்க வேண்டியதுதான். இதே மாதிரி நம்ம வளர்த்துக்கிட்டே சுற்றிலும் மேலே வரைக்கும் வளர்த்துட்டு வர வேண்டியது தான். இந்த கலர் நல்லா இருக்குதான்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒயர்களெல்லாம் என்கிட்ட இருக்குது சேல்ஸுக்கு. ஒயர், நெல்லிக்காய் பாசி, டைமண்ட் பாசி, ஓவல் பாசி, இந்த மாதிரி எல்லாமே நம்மக்கிட்ட விற்கிறதுக்கு இருக்குது. இந்த கூடைக்கு நம்மளுக்கு ஒயர் தேவையில்லை அப்படின்றதுனால நான் ஒயர் எடுத்து, இந்த கூடைக்கு நமக்கு பாசி தேவையில்லைன்றதுனால நான் பாசி எடுக்கலை. பாசி கூட அடுத்து நான் போட்டு காட்டுறேன். அதுவும் ஒன்று தொடங்கி வச்சுருக்கேன். அடுத்தடுத்து நம்ம கூடைகள் போட்டுக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் வரும் உங்களுக்கு. சரிங்களா?
கலர் நல்லா இருக்குதான்னு பாருங்கள். கலர் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒயரை வரைக்கும் வளர்த்துக்கிட்டே வாங்க. லாஸ்ட்டில் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் போடுறேன். ஒயர் கொஞ்சம் தின்னமாக இருந்தால் கூட பின்னுறதுக்கு நல்லா நைஸாக நல்லா தான் இருக்குது, கஷ்டமாக இல்லை. கிளாஸ் ஒயர் மாதிரி ஷைனிங்கும் இருக்குது அந்த ஒயரில்.
மேலே வரைக்கும் அது மாதிரி வளர்த்துட்டு வாங்க. சரி, நான் இதே மாதிரி வளர்த்துட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம 15 லைன் வளர்த்துட்டு வந்துட்டோம். சரிங்களா, இதை வந்து முதல்ல முடிச்சிருவோம். 15வது லைனை முடிக்கலாம். ஒயர் கொஞ்சம் திண்ணமான ஒயராக இருக்குது, கலர் நல்லா இருக்குது. முடிச்சிட்டோமா? இப்போ நம்ம 7.5 நாட் போடணும். இந்த ஒயரை நம்ம லூஸ் பண்ணுறோம், உள் பக்கமாக தள்ளி இந்த மாதிரி எடுக்கிறோம். இங்கே ஒரு லூப் மாதிரி எடுக்கிறோம். இந்த ஒயரை திருப்பி இதுக்குள்ளே போடுறோம். இந்த லூப்புக்குள்ளே இந்த ஒயரை எடுக்கிறோம். தெரியுதா? இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இழுத்தா இது உள்ளே போயிடும். இவ்வளோதான், 7.5 நாட் போட்டாச்சு. சரிங்களா, அடுத்த வருஷம் வளர்க்கணுன்னா இந்த ஒயரை கொண்டாந்து நம்ம இப்படி திருப்பி இதில் மேலே எடுத்துகிட்டு வந்து நம்ம போடணும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15 வருஷம் முடிச்சிட்டோம். இன்னொரு வாட்டி போட்டு எண்ணி கூட காட்டுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இந்த கலரில் வந்து நம்ம 15 வருஷம் போட்டு மேலே எழுப்பியிருக்கிறோம் இல்லையா? இப்போது கரெக்டாக வந்து இந்த இடத்துல முடிக்கணும். அந்த மாதிரி நம்ம முடிச்சுக்கிறோம். சரிங்களா, இப்போ இங்கே இந்த கலரில் 3 ஒயர் இருக்குது. இந்த 3 ஒயரு இருக்குது அந்த கலரில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டு ஒயரை மடக்கி நம்ம ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போடுறோம். சரிங்களா, நெல்லிக்காய் முடிச்சு போடும்போது இங்கே கொஞ்சம் இப்படி லூஸ் விட்டு இந்த மாதிரி போடுங்க. சரிங்களா, அடுத்து இந்த இப்போ இதில் 3 முடிச்சிருந்தில்ல, இதில் நெல்லிக்காய் முடிச்சு இந்த 2 ஒயரையும் எடுத்து நெல்லிக்காய் முடிச்சு போட்டுட்டோம். அடுத்தது வந்து நம்ம நார்மல் முடிச்சு போட போகிறோம். நெல்லிக்காய் முடிச்சு லூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதை நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா, இப்போது இங்கேருந்து ஒரு முடிச்சு போட்டோமா, இப்போ நார்மல் முடிச்சு தான். சரிங்களா,
இதே மாதிரி நார்மல் முடிச்சு போட்டுக்கிட்டே வாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது கிளாஸ் ஒயரில் போடுங்க, அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்காது. இது ரொம்ப முறன்னு இருக்குது இந்த ஒயரு, அதனால் கொஞ்சம் போடுறதுக்கு சிரமமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நைஸான ஒயரில் போடுங்க முத போடுறதா இருந்தால். போட்டாச்சா? இந்த கலர் ஃபுல்லாக வந்துட்டு இங்கே வந்து ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போட்டதுக்கப்புறம் இந்த கலரில் வந்து ஒரு நார்மல் முடிச்சு போட்டோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு நார்மல், அதே மாதிரி இங்கேயும் ஒரு நார்மல் இந்த கலரில் ஒரு முடிச்சு போட்டோணும். இப்போது நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போடுறோம். சரிங்களா? ரொம்ப டைட் பண்ணி போட வேண்டாம், கொஞ்சம் லூஸாக போடுங்க. அதாவது முடிச்சு டைட்டாக இருக்கட்டும், இந்த பக்கம் கொஞ்சம் கேப் இருக்கட்டும். இந்த மாதிரி போடுங்க. இங்கேருந்து கேப்பு கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ அடுத்ததும் நம்ம நெல்லிக்காய் முடிச்சு தான் போட போகிறோம். ரெண்டு ஒயரு பின்னல்லேருந்து நம்ம ரன்னிங் ஒயரோடு சேர்த்து 3 ஒயரு நெல்லிக்காய் முடிச்சு போடுறோம். இது கொஞ்சம் இப்படி லூஸாக ஆக தான் செய்யும், லாஸ்ட்டில் நம்ம டைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? முடிச்சு வந்து கொஞ்சம் லூஸாக தான் ஆகுது, ஏன்னா அந்த ஒயர் அந்த மாதிரி.
டைட்டாக போட்டால் டக்கு டக்குன்னு இழுத்து போட்டு போயிட்டே இருக்கலாம். இது கொஞ்சம் கேப் விட்டு போடுறதுனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக போடுறதா இருக்குது. இருபது கட் ஒயர் எடுத்தேன். அடியோட அகலம் 10 போட்டேன். போட்டு நம்ம அந்த கூடையை வளர்த்துட்ருக்கோம். இப்போது லாஸ்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த பக்கத்தில் இப்போ ஒரு நார்மல் முடிச்சு இந்த பிங்க் கலரில். இப்போ இந்த ஃபுல்லாக நம்ம நார்மல் முடிச்சு போட்டு இது வரைக்கும் வரணும். இது வரைக்கும் நார்மல் முடிச்சு போடணும்.
இப்போ லாஸ்ட்டு முடிச்சு போடுறோம். இது நம்ம லாஸ்ட்டு முடிச்சு போட்டோம். சரிங்களா? நல்லா இது மாதிரி டைட் பண்ணிக்கணும். இந்த கேப்பும் இருக்கணும். இப்போ நம்ம 7.5 நாட் போட்டு முடிக்கணும். நெல்லிக்காய் முடிச்சில் 7.5 நாட் போட தெரிஞ்சவங்க போட்டுக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட் லூப்பு, இது செகண்ட் லூப். சரிங்களா? இந்த மாதிரி 2 லூப் எடுத்துக்கிறோம். இது இங்கே இருக்கும், இது இங்கே இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு லூப்பில் நம்ம இந்த ரன்னிங் ஒயரை போடுறோம். போட்டுட்டு இங்கே பாருங்கள், இப்படி லூப் எடுத்துக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஒயரை இந்த லூப்பில் எடுத்துக்கிறோம். சரியா? இந்த ஒயரை எடுத்துட்டோம் இந்த லூப்பில் போட்டு, அதுக்கப்புறம் இந்த லூப்பை 2வது லூப்பில் போடுறோம். சரிங்களா? போட்டு இப்போ இதில் இந்த 2வது ஒயரை எடுத்துடுறோம். எடுத்துட்டு எல்லாத்தையுமே நம்ம டைட் பண்ணிடுறோம். இதான் 7.5 நாட். தெரியுதா? இது 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 ஒரு லூப்பு, இது ஒரு லூப். இது வந்து நம்ம இந்த ரன்னிங் ஒயரை எடுத்தது. இந்த 2 லூப்லேயும் போட்டு இந்த மாதிரி இந்த ஒயரை எடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். இப்போ இதை டைட் பண்ணுறோம்.
சரியா? இப்போ இந்த ஒயரை டைட் பண்ணுறோம். 2 ஒயரை டைட் பண்ணோமா, இப்போ 3வது ரன்னிங் ஒயரை இழுக்கிறோம். அவ்வளோதான். முடிச்சு. ஓகேவா? இதே மாதிரி நம்ம போட்டு முடிக்கிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை உள்ளுக்குள்ளே எடுத்து கட் பண்ணிடுறோம். இனிமேல் ரன்னிங் ஒயருக்கு வேலை இல்லை. சரிங்களா? கவனமாக பார்த்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க. அது இருக்கிறதுனால சிரமமாக இருக்குது. சொருகி விட்றணும். ஃபுல்லாக நம்ம 7.5 நட் போட்டு தான் இந்த கூடை வளர்த்துட்டு வந்தோம். பாருங்கள். சரியா? இப்போ இந்த ஒயரை ரன்னிங் ஒயர் நம்ம கட் பண்ணி விட்டோம். இதோ சொருகிடுவோம். சொருகிட்டோன்னா தான் அடுத்த வேலைக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் பார்த்து சொருகிடுங்க. இந்த மாதிரி இதை ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ தூரம் சொருக முடியுமோ சொருகிருங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த கலர் நம்ம எடுக்கக்கூடாது. இதோட இந்த கலர் சொருகி விட்டுற வேண்டியது தான். இப்போ இந்த கலரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நார்மல் முடிச்சு போட போகிறோம். கிராஸில் நார்மல் முடிச்சு போடுறோம். இதை கொஞ்சம் நார்மல் முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கிடுங்க. நமக்கு இந்த அளவுக்கு இப்படி ரவுண்டாக கேப் இருக்கணும். அது மாதிரி பார்த்துக்கிட்டு டைட் பண்ணிவிட்டு இதை முடிச்சு போட ஆரம்பிச்சிருங்க. நான் அப்போது இதை வந்து லூஸாக விட்டுட்டு போயிட்டோம் நம்ம. ஏன்னா அப்போ தான் நமக்கு பின்னுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக விட்டுட்டு போயிட்டோம். இப்போது நமக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு லூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே நார்மல் முடிச்சு போட்டுருங்க.
இந்த கிராஸ் போடும்போது இந்த ஒயரும் நமக்கு இங்கே சேர்ந்துடும். இந்த கலர் மட்டும்தான் எடுக்கக்கூடாது இதில். இந்த கலரு இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். கிராஸ் நாட்டு இன்னொன்று நம்ம போடுறோம். ஒயரோட அளவு என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க கமெண்ட்டில் கேளுங்க. நான் இது வரைக்கும் ஒயரோட அளவு சொல்லலை. ஏன்னா நான் வெட்டினது எவ்வளோ வருதுன்னு முதல்ல பார்க்கணுன்னு நினச்சேன். நமக்கு கரெக்டாக வருதா, அதிகமாக வருதா, கம்மியாக வருதா அப்படின்ற மாதிரி பார்க்குறதுக்காக நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்குது. அதனால் அளவு வந்து கமெண்ட்டில் கேளுங்க. தெரியுன்றவங்க போடுங்க. சரிங்களா? எங்களுக்கு தெரியும், நாங்கள் போட்டுருவோம் அப்படின்னா பார்த்து போடுங்க. இல்லை வேணும்னு தோன்றவங்க என்னங்க கமெண்ட்டில் கேளுங்க. அப்போ தான் இதை யார் யார் போடுறீங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியும். அதுக்காக தான் சொல்கிறேன். போடணும்னு விருப்பப்படுறவங்க கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ எனக்கு நான் எடுத்ததை விட ஒயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேல் அளவு எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுவே கிளாஸ் ஒயர் எடுத்திங்கன்னா இன்னும் கம்மியாக தான் உங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து 3 வருஷம் போடுவோம். சரிங்களா? அந்த கிராஸை வந்து 3 வருஷம் போட்டோம்னா ஒரு வருஷையே உள்ளுக்குள்ளே நம்ம மடக்கி விட்டு சொருகிட்டால் கரெக்டாக இருக்கும். அதனால் இன்னொரு லைன் போடுவோம். நம்ம இப்போ 2 லைன் போட்டிருக்கோம் இல்லையா? இன்னொரு லைன் போடுவோம். அப்போ நமக்கு சொருகிறதுக்கு இவ்வளோ இருந்தால் போதும். அப்போ கிட்டத்தட்ட 2 பக்கமும் பார்க்கும்போது ஒரு ஸ்கேல் நான் அதிகமாக எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த கூடைக்கு வந்து நமக்கு 1.5 ரோல் தான். 1.5 ரோலுக்கும், அதாவது இது வந்து ஒரு கலர் நமக்கு முடிஞ்சிடும். இது வந்து அரை ரோல் கூட ஆகலை. அதாவது அடிப்போட அந்த 10 பீஸ் தான் வெட்டுறோம் நம்ம. அதனால் 1.25 ரோல் போதும் இந்த கூடை போடுறதுக்கு. இன்னும் கைப்பிடி இருக்குது, அதனால் 1.5 ரோல் அப்படி ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம 3 வருஷம் இந்த பக்கம் போட்ட மாதிரி அந்த பக்கமும் போடணும். சரிங்களா? இந்த சைடில் இருக்கிறத தொட வேணாம். அது இந்த ரன்னிங் ஒயரோடு இப்படி வந்ததில்ல, அந்த ரன்னிங் ஒயர் வந்துடும்போது சுற்றுனது தான். இந்த பக்கத்துக்கு இனிமேல் நமக்கு வேலை இல்லை. அது அப்படியே உள்ளே சொருகி விட வேண்டியது தான்.
இந்த பின்னலுமே கொஞ்சம் லூஸாக இங்கே பின்னிக்கோங்க. இந்த கேப் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல கேப் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் டைட்டாக போட்டுட்டேன், நீங்கள் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பக்கம் போட்ட மாதிரியே அந்த பக்கமும் போடணும். நெல்லிக்காய் முடிச்சு போட்ட பிறகு ஒரு 3 லைனு நம்ம நார்மல் முடித்து கிராஸில் வளர்க்குறோம். சரிங்களா? ரன்னிங் ஒயர் இதுக்கப்புறம் தேவைப்படாது. பாருங்கள், இந்த கூட நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இங்கே வந்து நம்ம இந்த ஹைட்டு வந்து கிராஸில் 3 போட்டோம் இல்லையா, 1 2 3 போட்டோம். அதில் ஒரு லைனை உள்ளே மடக்கி இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துருக்குறோம். இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம். சரிங்களா? வளைச்சி உள்ளே விட்டுட்டு சொருகிட்டோம். இந்த பக்கத்தை வந்து இந்த மாதிரி இங்கே வளர்க்காமல் இப்படி நம்ம முடித்தோம்ல, அதையும் இப்படி இங்கே சொருகி விட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து இதில் வந்து இந்த மாதிரி நான் பூ போட்டிருக்கேன். அதாவது நம்ம நெல்லிக்காய் முடிச்சு ஒரு லைன் போட்டோம் இல்லையா, அதில் வந்து இதே மாதிரி நம்ம பூ போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு இந்த சைடில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்து ஒரு 5 வரிசைக்கு உள்ளே சொருகி வச்சுருக்கேன்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கரெக்டாக இந்த கலர்லேருந்து இப்படி பிடிச்சி, பார்த்திங்களா, இந்த கலர்லேருந்து இப்படி பிடிச்சி நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், இதே மாதிரி நம்ம பின்ன போகிறோம். சரிங்களா? மடக்கி சிலர் வந்து இந்த 2 ஒயருக்கும் நடுவில் இப்படி போடுவாங்க, இங்கே மேலே சுற்ற மாட்டாங்க. நம்ம இந்த பேக்குக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மேலே சுற்றுறோம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம மேலே சுற்றி கொண்டு வரோம். கீழே உள்ளதுக்கு போயிட்டுருக்குது. நம்ம இந்த 2 முடிச்சிலேருந்து தான் நம்ம சுற்றுறோம். சரிங்களா? நான் 3வது கீழே உள்ள முடிச்சுக்கு போயிடுச்சு. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு சுற்றிக்கோங்க. இப்போ திரும்பவும் கீழே பார்க்க ஒரு சுற்று சுற்றிட்டு போக போகிறோம். இதில் இந்த மாதிரி நம்ம 2 சுற்று சுற்றுறோம். இது நீங்கள் முன்னாடிலாம் ஒரு பேகு பார்த்துருப்பீங்க, ஹேண்ட் பேக்கு. இந்த மாதிரி சைடில் வந்து மேலே இது மாதிரி நூலை வச்சு தைச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாடல் தான் இந்த கூட நம்ம போடுறோம். அது முதல்ல உள்ளவங்க பேக் வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ உள்ள பேகுங்களில் அந்த மாதிரி வருதான்னு நான் பார்க்கல. அந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பேக் உண்டு. சைடில் 4 பக்கமும் இந்த மாதிரி நூலில் தையல் போட்டுப்பாங்க. நம்மளோட பேக் என்ன கலரோ அந்த கலருக்கு நூலில் தையல் போட்டுப்பாங்க. அந்த மெத்தடில் தான் நம்ம இப்போ இந்த கூடையை பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இப்போ இதை உள் பக்கமாக எடுத்து நம்ம சொருகிடுறோம். இது வந்து இப்படி வளைஞ்சி வந்திருக்கிறதுனால உங்களுக்கு சொருக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்து க்ளீனாக சொருகிடுங்க. உள்ளுக்குள்ளே அடியில் இப்படி போட்டு சொருகிறதுனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
சிரமப்படாமல் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே சொருகிருங்க. தையல் பிரிஞ்சு வர அந்த கட்டு பிரிஞ்சு வராத அளவுக்கு நம்ம சொருகிக்கிறோம். சரிங்களா? இது மாதிரி நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ இந்த கூடைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கைப்பிடி போடணும்னா போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த உட்டன் கைப்பிடின்னு சொல்கிறோம்ல, மரக்கட்டையில் கைப்பிடி இருக்குல்ல, அது வேணும்னாலும் போட்டுக்கலாம். இங்கே வந்து இந்த பூ போடுறது எல்லாமே நான் போட்டு காட்டினேன். இந்த பூ போட்டதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி கிராஸில் 3 முடிச்சு போடணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 3 முடிச்சு போட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். கூடை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். கூடை, பேகு எந்த மாதிரி வேணாலும் இதுக்கு பேர் வச்சுக்கலாம். இப்போ நான் கைப்பிடி போடணும். நம்ம எந்த கைப்பிடி போடணுன்றது உங்களோட விருப்பம்தான். ஒயர்லேயே கைப்பிடி போடணுன்னாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உட்டு கைப்பிடி போட்டால் அழகாக இருக்கும்னு தோணிச்சுன்னா அது மாதிரி கூட போட்டுக்கிடுங்க. சரிங்களா? பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் போடுங்க. கைப்பிடி போட்டுருங்க.